ஏங்கா ஏசி கெட்டவர்னு எப்படிக்கா சொல்ற? உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லி நாங்க போய் கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க அக்கா செஞ்ச காரியத்துக்கு விபச்சார கேஸ்ல உள்ள தள்ளி பெர்மனண்டா அவ கழுத்துல போர்டு மாட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொன்னாருக்கா. ஆனா நானும் பொண்ணை பெத்தவன், உன் வேதனை எனக்கும் தெரியும், அதனால ஒண்ணு பண்ணாம சும்மா விடுறேன்னு சொன்னாருக்கா. இப்படி பேசுற மனுஷன் ரொம்ப கெட்டவராக்கா? அப்புறம் எப்படிக்கா நீ கெட்டவர்னு சொல்ற? பூரணி, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன், நியாயமா பதில் சொல்லு. உனக்கு நாங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு பழி வாங்குறதுக்காக ஊர்ல உள்ள பொறுக்கி பசங்களுக்கா கல்யாணம் பண்ணி வச்சு எங்களை குத்தி காமிக்கிறியா? அண்ணா ப்ளீஸ், இவ்ளோ நேரம் என்ன எல்லாருமா சேர்ந்து என்னென்னமோ சொன்னீங்க. எதுக்காச்சும் நான் பதில் சொன்னா? நீங்க பேசுறது தப்புன்னு தான் எதிர்த்து பேசுனா. ஆனா தயவு செஞ்சு பொறுக்கி இருக்கீங்களா பேசாதண்ணா. ஒருத்த லவ் பண்றான்னா அவன் உடனே பொறுக்கியா? ஏன்னா ஏன்னா இப்படி பேசுற? ஏன் காயத்ரி மேல உனக்கு லவ் இல்ல? இதோ வளர்மதி மேல இவனுக்கு லவ் இல்ல? அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் பொறுக்கி ஆயிடுவீங்களா? வாய மூடுறி. அவ என்ன கேள்வி கேக்குறா, நீ என்ன பதில் சொல்ற? எதுக்கு பதில் அவசியமோ அதுக்குதான் நான் சொல்றேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் செய்யற காரியத்தால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு வீட்டு வாசல்ல நின்னு அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்ன கேவலமா திட்டினாங்க. ஒரு நிமிஷம் அழுதுட்டு நீங்க உள்ள போயிட்டீங்க. நம்ம பொண்ணு இப்படிதான், இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு நீங்க சமாதானம் ஆயிட்டீங்க. என்னால இப்படி ஒரு அவமானம் உங்களுக்கு வருதேன்னு நினைச்சு நினைச்சு அன்னைக்கு பூரா நான் எவ்வளவு அழுதுருப்பேன் உங்களுக்கு தெரியுமா? யாரு கேட்டா உன் அழுகை? அவ்வளவு அக்கறையா இருக்கலாம் இருந்திருந்தா இன்னொரு தடவை இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிருக்கணும். அவ எப்படி சொல்லுவா? பிறந்ததே லவ் பண்றவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கா. விட்டுருக்கா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது ரொம்ப டேஞ்சரா போயிட்டு இருக்கு. நீ ஹெல்ப் பண்ற வரைக்கும் தான் அவங்க கூட இருப்பாங்க. கோர்ட்டு கேஸ் ஜாமீன் புண்ணாக்குன்னு எது வந்தாலும் நாங்க தாங்க வந்து நிக்கணும். நேத்து நைட்டு பூரா நாங்க எப்படி தேடி அலைஞ்சோன்றது எங்களுக்கு தாங்க தெரியும். நல்லா சொல்லுடா. அந்த ஏசி தான் உன்னை புடிச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னா தெரியுமா? நீங்க போய் பேசி பாருங்கன்னு கைகளையும் விட்டுட்டான். வயிறு எரியுது தெரியுமா? அவனையெல்லாம் ஒரு மனுஷன் நம்பி துத்தேரி. எனக்கு வந்த ஆத்திரத்துல அவனை தூக்கி போட அப்படியே மிதிச்சிருப்ப. எதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்ப மதிக்கிறவனா இப்படியாக்கா நடந்துக்குவான்? ஏசி உன்னை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே எந்திரிச்சு தெரிச்சு ஓடி வர வேணா? எங்களுக்கு முன்னாடி அந்த ஆளுகிட்ட போய் சண்டை போட்டு உன்னை ரிலீஸ் பண்ணியிருந்தா அவன் மனுஷன், இவன் ஃப்ராடுக்கா. தயவு செஞ்சு எப்படிப்பட்ட ஆளுன்னு இப்ப புரிஞ்சுக்கோ. என்னடா இப்படி பேசுறாங்களே நினைக்காதக்கா. நேத்து எனக்கே ரொம்ப அப்செட்டா போச்சு. நீ நடத்தி வைக்கிற கல்யாணத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க விளையாட்டா பாக்குற மாதிரி இருக்கு. பிரச்சனை எதுவும் வராத வரைக்கும் எல்லாம் ஓகே தான். ஒரு வேளை வந்துட்டா நமக்கு என்னன்னு கை கழுவி விட்டு போயிடலான்னு இருப்பாங்க போல இருக்குக்கா. போதண்டா. அம்மாடி பூரணி, இந்த வருஷத்துல அப்பா உனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன உதவி பண்றியா? என்னப்பா? இந்த காதல் கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை விட்டுருமா. எங்களை கதற வைக்காதம்மா, தாங்க முடியலம்மா. உன் கால்ல வேணாலும் விழுறேம்மா. பாத்தியா பூரணி, பாத்தியா நீ உங்க அப்பாவோட நிலைமைய பாத்தியா? உயிரோட வாழறதுல எந்த பிரயோஜனம் இல்ல பூரணி. அடமான போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உயிர் வாழறதுல எந்த அர்த்தமும் இல்லடி. இத பாரு பூரணி, ஒரு பொட்ட புள்ளை வளர்க்க தெரியாத பொம்பளையா இருக்கேன்னு ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கெல்லாம் இவன் நாட்டாம வேலை பார்த்து காதல் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனாலதான் இவளுக்கு கல்யாணமே நடக்கலன்னு என் காது படம் ஏசுறாங்க பூரணி. வெளியில தலை காட்ட முடியல என்னால. கோவில் குளம் கடத்தனோட எங்க வெளியில போக முடியல. எல்லா இடத்துலயும் இதே பேச்சுதான் பேசுறாங்க. இத பாரு பூரணி, உன்னை திட்டல கண்டிக்கல எதுவும் செய்யல. உன்கிட்ட நான் மடி பிச்சை கேக்குறேம்மா, மடி பிச்சை கேக்குறேன். இந்த குடும்பத்தை நீ கொஞ்சம் நிம்மதி இருக்க முன்னாடி நான் சாகரத்துக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன். உனக்கு கல்யாணம் நடக்க
ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். ஆனா என்னால எப்படி இருக்க முடியும்னு தெரியலையே. ஆனா நான் ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்லுவேன், நான் வேணும்னு இந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லம்மா. நானா போய் வலிய யாருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்ல. இதுல எனக்கு ரகசியமா எந்த அஜெண்டாவும் சத்தியமா கிடையாது. என்ன தேடி எதுக்காக தானா வராங்கன்னு எனக்கே தெரியலம்மா. நீங்க எல்லாரும் சொன்ன நியாயத்தை சத்தியமா நான் ஏத்துக்கிறேன். எதுக்காக நான் இதெல்லாம் மறுக்கணும்? என்னால முடியாதும்மா. இந்த உலகத்துல நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு இங்க இருக்கிற 5 பேரை விட்டா சத்தியமா எனக்கு வேற யாரு இருக்காங்கம்மா? உங்களை போய் சத்தியமா இல்லம்மா. உங்க வார்த்தையை நான் உதாசீனப்படுத்தணும்னு நிச்சயமா நான் நினைக்க மாட்டேம்மா. ஆனா நீங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. உலகத்துல மனுஷன் ஒருத்தனை தவிர எல்லா உயிருமே அது ஆசைப்பட்ட துணையோட சேர்ந்து வாழறதுல எந்த பிரச்சனையும் எந்த காலத்திலயும் இருந்ததில்ல. யானையில இருந்து மண்புழு வரைக்கும் எந்த உயிராவது ஜாதி பாக்குதா, மதம் பாக்குதா, அந்தஸ்து பாக்குதா, வரதட்சணை கேக்குதா, 3 நாள் கல்யாணம் கேக்குதா, மொய் எழுதணும்னு கேக்குதா? சொல்லுங்கப்பா. மனுஷனுக்கு மட்டும்தான் இவ்வளவு முக்கியமா இருக்கு. எனக்கு பிடிக்கலப்பா இது. பசிச்ச வயதுக்கு சாப்பாடு மாதிரி ஆசைப்பட்ட மனசுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு இப்பவும் தோணுது. இது தப்புன்னு சொன்னீங்கன்னா இது என்ன படைச்சவனோட தப்பு. வாழ்க்கைய ஒரு பூச்சாண்டி மாதிரி என்னால பார்க்க முடியாது. நான் நடத்துற மெஸ்ஸையே அது ஒரு பிசினஸா நினைக்காம மனுஷங்களை சம்பாதிக்கிற வழியாதான் நினைக்கிறேன். என்னது பெருசா வாரி கட்டிக்கிட்டு போயிட போறோம்? 4 பேருக்கு சாப்பாடு போட்டு 4 பேரு வாழ வச்சு பாக்குறதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. இந்த உலகத்துல வேற எதுலயுமே இருக்க முடியாதுன்னு தோணுது. என்னால உங்க எல்லாருக்குமே கஷ்டம்தான், அத நான் மறக்க போறது இல்ல. இதோ அண்ணனுக்கு பார்த்து வச்ச பொண்ணு இன்னும் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. அவனுக்கு இன்னும் வழி பொறுக்கலைங்கிறப்போ வேல்முருகன் இன்னும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு இதெல்லாம் தெரியாம இல்லம்மா. ஆனா நான் நீ இந்த வீட்டு ஒருத்தி தானே? ஆமாம்மா. ஆனா உங்கள மாதிரி வீடே உலகம்னு என்னால நினைக்க முடியல. உலகம் பூரா என்னோட வீடு தான் எப்பவும் நினைக்கிறேன். உனக்கு என்ன அக்கறைன்னு கேக்குற? தெரியலையேண்ணா, அதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெரியலையே நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி நினைக்கிறேன், என்ன தேடி ஏன் இத்தனை பேர் ஓடி வராங்க, எதுக்காக நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதனால வர ப்ராப்ளத்தை பூரா உங்க தலையில சுமத்தி அழ வச்சு பாக்குறேன்னு எனக்கு புரியலண்ணா. சத்தியமா நான் வேணும்னு எதையுமே பண்றது இல்லைன்னா. ஆனா என்னால இப்படி மட்டும் தான் இருக்க முடியுது. எல்லாரோட நியாயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாலும் நான் செய்யறது தப்புன்னு ஒரு நிமிஷம் கூட என்னால நினைக்க தோணல. வேணும்னா ஒண்ணு பண்ணவா? என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நான் வீட்டை விட்டு போயிட்டுமா? தனியா ரூம் பாத்துக்கிட்டு இல்லனா லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு வாய மூடு. அரஞ்சிடுவேன். அரஞ்சனா வாங்கிக்க வேண்டாம். ஆனா என்ன மாத்திக்க வேணும் மட்டும் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. இந்த பொறப்பு இப்படிதான். வேற மாதிரி எனக்கு இருக்க தெரியல. என்ன மன்னிச்சிருங்க.
காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு பார்க்க மாட்டியா? யார் வேணும்? இது ராமலிங்க சார் வீடு தானே? ஆமா, நீங்க? சார் தான் அனுப்புனாரு. அப்படியா? சரி, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. வளரு, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. அவர் வெளியில போயிருக்காரு. என்ன விஷயமா உங்களை வர சொல்லி இருந்தாரு? பொண்ணு பாக்குற விஷயமா தான் வர சொல்லி இருந்தாரு. பொண்ணு பார்க்கவா? யார? இது ராமலிங்க சார் வீடு தானே? அவர் பொண்ணோட பேர் கூட வளர்மதின்னு நீங்க கூட இப்ப கூப்பிட்டீங்களா? உங்க பொண்ணை தான் இப்ப பாத்துட்டு வர சொன்னாரு. அவரை உங்களை அனுப்புனாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என்கிட்ட இத பத்தி அவர் எதுவுமே சொல்லலையே. நீங்க வேணா இப்ப போயிட்டு அவர் வந்தப்புறம் வாங்கல. ஏமா விளையாடுறியா? இந்த ஆள் எதுக்கு இன்னொரு தடவை வரணும்? யோ எந்திரியா, எந்திரிங்கறல. என்னங்க என்ன நொண்ணுங்க? பொண்ணு பார்க்க வர மூஞ்சிய பாரு, நல்லா ஆயில் பெயிண்ட் பண்ண அந்த மாதிரி. மரியாதையா எடுத்த காலி பண்ணா உசுரோட வீடு போய் சேருவேன். பொண்ணை பாக்குற புண்ணாக்கு பாக்குறன்னு வந்த வெட்டிடுவான் அவனை. ஐயோ என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க? எனக்கு வன்முறை எல்லாம் பிடிக்காதுங்க. நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு அயன் கடையை வச்சு பொழப்பு ஓட்டிட்டு இருந்தேன். உங்க அப்பா தான் என்கிட்ட வந்து என் வீட்டுக்கு போய் என் பொண்ணை பாரு, பிடிச்சிருந்தா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க என்னடானா? கொன்னுடுவேன். எங்க அப்பா சொன்னா வந்துருவியா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. மரியாதையா வெளியே போ. என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்ப உங்க அப்பா சொன்னது உங்களே இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட மதிக்காம. டேய் மரியாதையா ஓடி போயிடு. தேவையில்லாம என் கோவத்தை கலப்பாத, அப்புறம் குக்கரை தூக்கி உன் தலையில போட்டுருவேன். உங்களை பார்த்தா கல்யாணமான பொண்ணு மாதிரியே தெரியலையே. கால்ல மெட்டிய காணோம், கழுத்துல தாலியை காணுமா? அதெல்லாம் உன் கணக்கு தெரியாது. என் மாமா எனக்கு 10 வயசுலயே மனசுக்குள்ள தாலியை கட்டிட்டான். அதெல்லாம் உன் மரமண்டைக்கு எப்படி புரியும்? மரியாதையா வீடு போய் சேரு. போடா, போயிடு. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. இரு வர. ஏய் வளரு, இங்க வா. எங்க போற? சுடு தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்துவேன். ஓடுறா, ஐயோ ஆத்தா, ஊத்திராத மேல. ஏய் வளரு, பொண்ணா இவ? என்னடி இப்படி பண்ணிட்ட? உங்க அப்பா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒண்ணும் சொல்லாத. பேசாம அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணிடு. என்ன அவசரம்? என் பொண்ணு பாத்தியா? என்ன சொன்னா? என்ன பொண்ணு சார் அது? என்ன பார்த்து ஆயில் பெயிண்ட் பண்ண ஆந்த மாதிரியே இருக்கான்றா. சுடுதண்ணிய தூக்கி மூஞ்சில ஊத்த வந்தா சார். நான் பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம் சார். என் பொண்ணா? சரிதான். என் பொண்டாட்டி என்ன சொன்னா? நீங்க தான் பொண்ணு பார்க்க அனுப்புனீங்கன்னு சொன்னதும் அவங்க கம்முன்னு அடங்கிட்டாங்க சார். அவங்க எதுவுமே பேசல. அப்ப என் பொண்ணுக்கு தான் பேய ஓட்டணும். ஓட்டிடுவோம். ஆனா உங்க பொண்ணு ரொம்ப மோசம் சார். ஆம்பளன் கூட பார்க்காம அடிக்க வராங்க சார். எதுக்கு சார் வீணா அவங்களுக்கு வேற மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பேசாம அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க மாமனே கட்டி வச்சிட வேண்டியது தானே? உன்னை எல்லாம் அவ அடிச்சிருக்கணும் ஐயா. உன்னை அடிக்காம விட்டதுக்கு இந்தா ஒரு 500 புடி. என்ன சார், அடிச்சாதான் 1000 சொல்லியிருந்தா நின்னு அடி வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கேன் சார். ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க. தலை எழுத்துடா. இந்தா இன்னொரு 500 புடி. கிளம்பு. போயிட்டு இருக்காம காலாகாலத்துல வந்து சேருங்க. சும்மா அருமா, எப்ப பார்த்தாலும் தொணன்னு பேசிட்டே இருக்க. ஹை அக்கா, நீங்களா? வாங்க வாங்க. அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் ஐயோ என்னம்மா, என்னங்க இவங்கள தெரியல? பூரணிங்க, நம்ம பொண்ணு பாக்குற அன்னைக்கு வந்திருந்தாங்களே. உட்காருமா, காபி சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போகணும்னு தோணுச்சு, அதான் வந்தம்மா. நான் வந்த விஷயம் கூட எங்க வீட்ல யாருக்கும் தெரியாது. எங்க அண்ணன் கிட்ட கூட நான் சொல்லிட்டு வரல. என்ன விஷயமா? நீங்க உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பாக்குறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டுதான் அண்ணன் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பொதுவா எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. ஓப்பனாவே கேக்குறேன். கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்குங்கிறது தவிர வேற ஏதாச்சும் ரீசன் இருக்குங்களா? தப்பா நினைச்சுக்காதம்மா. அவளுக்கும் கிட்டத்தட்ட உன் வயசு தான் ஆகுது. கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே போறது யாருக்குமே நல்லது இல்ல. எனக்கு புரியுது.
ஆனா எங்க அண்ணன் எனக்காக தான் அவன் கல்யாணத்தை தள்ளிக்கிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் அவன் மேல கூட தப்பு சொல்ல முடியாதுங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் தான் இதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நான் உங்களை பார்க்க நினைச்சதே அதுக்காக தாங்க. என் கல்யாணம் நடக்கிறதும் தள்ளி போறதும் அது என்னோடவே இருக்கட்டும். என்னால உங்க பொண்ணோட வாழ்க்கை சிக்கலாயிட வேண்டான்னு தான் பாக்குறேன். நான் எங்க அண்ணன் கிட்ட பேசுறேன். எங்க அப்பா அம்மாவை கூட நான் கன்வின்ஸ் பண்றேன். எப்படியாவது சீக்கிரம் இவங்க கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேங்க. ஆனா உங்ககிட்ட எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு இத ஒரு காரணமா வச்சு உங்க பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறதெல்லாம் வேணாமே. என்னம்மா நீ? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சின்ன பொண்ணு நீ இவ்வளவு அக்கறையா வந்து பேசுற? எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா இல்லங்க, நான் சின்ன பொண்ணு இல்ல. எனக்கு விவரம் தெரியும், உலகம் புரியும். நியாயம் எல்லாருக்குமே ஒண்ணுதாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரு வார்த்தை, உங்க பொண்ணுக்கு கிட்டத்தட்ட என் வயசுதான்னு. அதுதாங்க யதார்த்தம். நீங்க அப்படி இருக்கிறதுலயும் நினைக்கிறதுலயும் எந்த தப்புமே இல்ல. அப்படி நினைக்காம இருந்தீங்கன்னா தான் தப்பா போகும். நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலைங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லவ் பண்றவங்களுக்கு தான் பிரியறது கஷ்டம்னு இல்லைங்க. அப்பா அம்மா பார்த்து நிச்சயம் பண்ற ஜோடிங்களுக்கும் இவன் தான் தன்னுடைய புருஷன், இவதான் தன்னோட பொண்டாட்டின்னு மனசுக்குள்ள ஒரு தடவை பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இல்லன்னு பிடுங்கி இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராகிறது ரொம்ப கஷ்டங்க. காயத்ரி, சாரிங்க. உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு இன்னும் சரியா தெரியாதனாலதான் உங்களை பேர் சொல்லியே கூப்பிடுறேன். நீங்களே சொல்லுங்க, எங்க அண்ணனை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? மனசுக்குள்ள அவன் தான் புருஷன்னு பிக்ஸ் ஆகி தானே சம்பந்தம் சொன்னீங்க? காயத்ரி, ப்ளீஸ் காயத்ரி, தயவு செஞ்சு பேசுங்க. உங்க அம்மா உங்களுக்கு வேற மாப்பிள்ள பாக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சதுமே எங்க அண்ணன் அங்க துடிக்க ஆரம்பிச்சுட்டான். காயத்ரி, அவன் மனசுல உங்களை தவிர வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு எனக்கே புரியுது. காயத்ரி, ஒருத்தர் பாத்துக்காம பேசிக்காம ஐ லவ் யூ சொல்லிக்காம இருக்கிறதுனால மட்டும் மனசுக்குள்ள விருப்பம் இல்லைன்னு ஆயிடுமா? என்னால நம்ப முடியலங்க. என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் அவனுக்கு ஒய்ஃப்னு அவன் தீர்மானமாவே இருக்கான். உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா இல்லையான்னு தயவு செஞ்சு ஓப்பனா சொல்லுங்க காயத்ரி, ப்ளீஸ். காயத்ரி சொல்லுங்க ப்ளீஸ். அக்கா பேசுக்கா. இவ்ளோ தூரம் கேக்குறாங்கல்ல, இப்பவும் வாயில கொழுக்கட்டை வச்ச மாதிரி இப்படி சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்றதுல என்ன கஷ்டம்? அப்படி இல்லம்மா, காயத்ரி சின்ன வயசுல இருந்தே நான் சொல்றத கேட்டு வளர்ந்த பொண்ணு. இந்த மாப்பிள்ள உனக்கு சரியா இருப்பாரு, கல்யாணம் பண்ணிக்கமா நான் தான் சொன்னேன். சரின்னு தலையாட்டினா. இப்ப நான் வேற இடம் பாக்கலான்னு பேசினப்ப கூட அவ ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட பேசலமா. மன்னிச்சிடுங்கம்மா. உங்க பொண்ணு இப்படி இருக்கிறது உங்களுக்கு பூரிப்பா இருக்குன்னா அது உங்களோட சுயநலம். ஆனா அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கும், அவளுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், கனவு இருக்கும்னு நீங்க கூட நினைச்சு பாக்கலனா உங்க பொண்ணுக்காக வேற யாரு யோசிப்பாங்க? எங்க அண்ணன் மனசை திறந்து என்கிட்ட காட்டினா. எங்க அப்பா அம்மா கிட்ட கூட அவன் பேசல, தம்பிங்க கிட்ட கூட பேசல, நேரடியா என்கிட்ட தான் வந்து சொன்னான். கல்யாணம் டிலே ஆயிட்டு இருக்கிறது பிரச்சனை ஆயிடும் போல இருக்குன்னு சொன்னான்.
அந்த நியாயம் எனக்கு புரிஞ்சதால தான் உங்க வீட்டுக்கு இப்ப நான் ஓடி வந்தேன். என் கல்யாணத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல உங்க பொண்ணு கல்யாணத்தை முடிப்போன்னு பேசிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீங்க மாப்பிள்ளையவே வேற பாக்கலான்னு சொல்லிட்டா என்னால எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்பா ஏன்பா சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுப்பா. வந்தவங்களே பேசிட்டு இருந்தா அப்புறம் நீங்க எதுக்கு இருக்கீங்க? நான் சின்ன பொண்ணா இருக்கேனேன்னு பாக்குறேன். இல்லனா இவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நானே பதில் சொல்லிடுவேன். ஏய் சும்மா இருடி, அதிக பிரச்சனை தரமா பேசிக்கிட்டு. அம்மா ஒரு நிமிஷம். நீங்க கேட்ட கேள்விக்கு என் பதில ஓப்பனா சொல்ல ஒரு செகண்ட் ஆகாதுங்க. எனக்கு உங்க அண்ணனை பிடிச்சிருக்கு. அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். போதுமா?